இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலேசிய மருத்துவர்களை நேரடியாக வேலைக்கு எடுக்கும் சிங்கப்பூர் பாதிப்பை உணர வேண்டும் அரசாங்கம் லிங்கேஷ் கோரிக்கை. மலேசிய மருத்துவர்களை வேலைக்கு எடுக்க கோலாலம்பூரில் நேர்முக தேர்வை நடத்தும் சிங்கப்பூர் சுகாதார அமைச்சின் நடவடிக்கையை மலேசிய அரசாங்கம் சீரிய கவனமுடன் பார்க்க வேண்டும் என செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். இதை மலேசிய அரசாங்கம் அலட்சியப்படுத்திவிட்டால் மலேசிய மருத்துவர்கள், குறிப்பாக இளம் மருத்துவர்கள் வெளிநாடு புலம்பெயர்வதை மேலும் எளிதாக்கிவிடும் என லிங்கேஷ் எச்சரித்துள்ளார். ஆண்டுக்கு 3,85,000 ரிங்கிட் சம்பள பேக்கேஜ், தங்குமிட வசதி மற்றும் இன்ன பிற சலுகைகளை சிங்கப்பூர் அரசாங்கம் வழங்குகிறது. இதில் மேலும் ஆச்சரியம் என்னவென்றால் தகுதி நிபந்தனைகளும் தளர்த்தப்பட்டுள்ளன. இப்போது அனைத்து மலேசிய மருத்துவ பட்டதாரிகளும் முன்பு போல் தகுதி தேர்வில் அமர தேவையில்லை. எனவே பினாங்கு சுங்கைப்பாக்கம் மருத்துவமனையின் முன்னாள் இயக்குநர் என்ற வகையில் இது நீண்டகால பிரச்சனை என்பதை தாம் அறிவதாகவும், எனினும் மடானி அரசாங்கத்தின் கீழ் இதில் மறுசீரமைப்பை மேற்கொள்ள இதுவே சரியான தருணம் என்றும் அவர் சொன்னார். ஏராளமான மருத்துவ பணியாளர்கள் இந்த அரசாங்கம் தங்களின் மனக்கவலைகளை பரிவோடு புரிந்து கொள்ளும் என நம்புகின்றனர். ஆனால் அரசாங்கத்தின் அந்த பரிவு உண்மையில் செயலில் இருக்க வேண்டும். மேல்நிலை நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தை அரசியலாக்காதே, இஸ்தானா நெகேரா நினைவுறுத்து. மேல்நிலை நீதிமன்றங்களின் நீதிபதிகள் நியமன விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என அனைத்து தரப்பினரையும் இஸ்தானா நெகேரா நினைவுறுத்தியுள்ளது. அந்நீதிபதிகள் நியமனத்தில் ஏற்பட்டுள்ள தாமதம் அரசியலமைப்பு நெருக்கடியை உண்டாக்கி இருப்பதாக எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் தேசிய அரண்மனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. நீதிபதிகள் நியமனம் என்பது முக்கியமான தேசிய விவகாரமாகும். எனவே அதனை விவேகமாகவும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்ப நெறிமுறைகளோடும் மேற்கொள்ள வேண்டும். பிரதமரின் ஆலோசனையை பெற்று மலாய் ஆட்சியாளர்கள் மன்றத்துடன் கலந்து பேசி மாமன்னரே நீதிபதிகளை நியமிப்பார் என கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திலேயே தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நீதி பரிபாலன துறையில் செக் அண்ட் பேலன்ஸ் எனப்படும் சரிபார்ப்பு மற்றும் சமநிலை இருப்பதை உறுதி செய்வதே அதன் நோக்கமாகும். ஆகவே அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு மாமன்னர் எடுக்கும் முடிவுகள் எந்த ஒரு தரப்பாலும் அரசியலாக்கப்படக்கூடாது என இஸ்தானா நெகேரா கூறியது. காணாமல் போன பிரிட்டிஷ் இளைஞர் நுழைவு பதிவுகளை சரிபார்க்கும்படி நுழைவுத்துறை. கடந்த மாதம் மலேசியா செல்வதற்கு விமானத்தில் ஏறிய 17 வயது பிரிட்டிஷ் இளைஞர் ஒருவர் காணாமல் போனதாக கூறப்படுவதை தொடர்ந்து மலேசிய குடிநுழைவுத்துறை நுழைவு பதிவு சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக தமது துறைக்கு அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்று இருந்தபோது சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் ஜெனரல் டத்தோ ஜக்காரியா ஷாபான் தெரிவித்தார். டேவிட் பாலிசோங் என்ற இளைஞர் கடந்த ஜூன் 6ஆம் தேதி அன்று தனது சகோதரரிடம் தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றார் என்றும், அவர் அதே நாளில் யாருக்கும் தெரிவிக்காமல் கோலாலம்பூருக்கு ஒரு வழி விமானத்தில் பயணத்தை மேற்கொண்டுள்ளார் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. வழிபாட்டு தலங்களுக்கான நிலங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டப்படாவிட்டால் ரத்து செய்யப்படலாம். சிலாங்கூர் மாநில அரசு எச்சரிக்கை. முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்களில் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் கட்டுமானங்கள் மேம்படுத்தப்படாவிட்டால் சிலாங்கூர் அரசாங்கம் அதற்கான ஒப்புதல் அனுமதியை ரத்து செய்துவிடும் என்று சிலாங்கூர் சட்டமன்றத்தில் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதி திரும்ப பெறப்பட்ட அந்த நிலங்கள் தேவைப்படுபவர்களுக்கு வழங்கப்பட்டுவிடும் என்று மாநில உள்ளாட்சி மற்றும் சுற்றுலா குழு தலைவர் ஹெங்சுய் லிம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களை கட்டுவதற்கு சுமார் 400 நிலங்களை அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சம்பந்தப்பட்ட வழிபாட்டு நிர்வாக குழுவினர்கள் இனியும் தாமதப்படுத்தாமல் கட்டுமான பணிகளை உடனே தொடங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஹெலிகாப்டர் விபத்தில் 2 போலீஸ்காரர்கள் கவலைக்கிடம், 3 நிலைமை சீராக உள்ளது. கெலாங்பாதையில் சுங்கை புலாய்க்கு அருகே விபத்துக்குள்ளான AS-355N வகை ஹெலிகாப்டரில் இருந்து 5 போலீஸ்காரர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 2 சுவாச கருவியின் உதவியோடு சிகிச்சை வழங்கப்பட்டு வரும் வேளையில் 3 நிலை சீராக இருப்பதாக தேசிய போலீஸ் படை தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் தெரிவித்தார். சுல்தானா அமீனா மருத்துவமனையில் இருந்து வரும் மருத்துவ நிபுணர்கள் முடிந்தவரை அவர்களுக்கு சிறந்த சிகிச்சையை வழங்கி வருகின்றனர்.
ஹெலிகாப்டர் விபத்தில் காயமடைந்தவர்களில் 3 போலீஸ் ஆகாயப்படை பிரிவையும் இதர 2 தஞ்சம் குபாங் போலீஸ் நிலையத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் என முகமது காலிட் தெரிவித்தார். காயமடைந்த அந்த 5 போலீஸ்காரர்களையும் சுல்தானா அமினா மருத்துவமனையில் பார்வையிட்ட பின் அவர் செய்தியாளர்களிடம் இந்த தகவலை வெளியிட்டார். அவருடன் ஜொகூர் மாநில போலீஸ் தலைவர் எம் குமாரும் உடனிருந்தார். சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர்களின் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்பதோடு இந்த விபத்துக்குள்ளான காரணம் குறித்து விசாரணையை அதிகாரிகளிடமே விட்டுவிடுவதாக அவர் கூறினார். மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் கலந்து கொண்ட பயிற்சியின் போது கெலாங்பாத்தாவில் உள்ள மலேசிய கடல் அமலாக்க நிறுவனத்தின் படகுத்துறைக்கு அருகே போலீஸ் படைக்கு சொந்தமான அந்த ஹெலிகாப்டர் நேற்று காலையில் விபத்துக்குள்ளானது. RMK-13 அடுத்த 14 நாட்களுக்குள் மலேசிய இந்தியர் ஒற்றுமை வட்டமேசை கூட்டத்தை கூட்டுவோம். குணராஜ் அழைப்பு. 13வது மலேசிய திட்டம் தொடர்பில் அடுத்த 14 நாட்களுக்குள் மலேசிய இந்தியர் ஒற்றுமை வட்டமேசை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். ஸ்லாங்கூர் சென்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜோர்ஜ் அந்த அறைகூவலை விடுத்துள்ளார். பிரதமரிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய உண்மையான செயல்படுத்தக்கூடிய கோரிக்கைகளுடன் ஒன்றுபட்ட இந்திய பரிந்துரைகளை அவர் அதன்போது வரைவோம். டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்க தயாராக இருக்கும் பட்சத்தில் நாம் கூட்டாக நமது குரலை கேட்க வாய்ப்பளிக்க வேண்டும். 13வது மலேசிய திட்டத்திற்கு முன் கட்சி பேதங்களை மறந்து அனைவரும் ஒரு குடையில் கீழ் இணைய வேண்டிய கட்டாயம் தற்போது ஏற்பட்டுள்ளது. இப்போது இதை செய்ய தவறினால் நீண்ட காலத்திற்கு நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம் என குணராஜ் நினைவுறுத்தினார். அரசாங்கத்திலும் எதிர்கட்சியிலும் இந்திய தலைவர்கள் இருந்த போதிலும் மத்திய மாநில மட்டங்களில் செல்வாக்குமிக்க பதவிகளை வகித்தாலும் அடிக்கடி குற்றம் சாட்டுவது அற்பமான சண்டைகளில் தொலைந்து போவதாகவும் உள்ளது. ஆக நமக்கு இப்போது கேமராக்களும் அதிக பத்திரிகையாளர் சந்திப்புகளும் தேவையில்லை. குறிப்பாக நமக்காக பேச அதிக சமூக ஊடக வீரர்களும் தேவையில்லை. வேண்டியதெல்லாம் இந்திய சமூகத்தின் சிறந்த எதிர்காலத்திற்கான ஒற்றுமையை என குணராஜ் வலியுறுத்தியுள்ளார். குடிநுழைவுத்துறை தடுப்பு மையங்களில் 10 நாட்களுக்கு மட்டுமே அனுமதி. பின்பு நாடு கடத்தப்படும் சட்டவிரோத குடியேறிகள். நாட்டில் சட்டவிரோத குடியேறிகளை குடிநுழைவுத்துறை தடுப்பு மையங்களில் வைப்பதற்கு 10 நாட்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் அதற்கு மேற்பட்டு அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் குடிநுழைவுத்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தற்போது மலேசியாவில் இருக்கும் தடுப்பு மையங்களில் சட்டவிரோத குடியேறிகளின் எண்ணிக்கை போதுமானதாக இருப்பதை உறுதி செய்வதற்கு குடிநுழைவுத்துறை KPI அமலாக்கத்துறையை செயல்படுத்தி வருகிறது என்று இயக்குனர் ஜெனரல் டத்தோ ஜக்காரியா ஷாவான் விளக்கம் அளித்துள்ளார். நேற்று வரை தடுப்பு மையங்களில் உள்ள 80% சட்டவிரோத குடியேறிகள் வெற்றிகரமாக நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என்றும் சுமார் 20 முதல் 30% வரை மட்டுமே தங்குவதற்கு இடங்கள் காலியாக உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனுமதி இல்லாமல் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திய குற்றத்திற்காக முதலாளிகளுக்கு 8 லட்சம் ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வயது குறைந்த சிறார்களின் மதமாற்றம் குறித்த ஃபிர்டவுஸ் வாங்கின் வீடியோ அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. உயர்நீதிமன்றம் அதிரடி. முஸ்லிம் அல்லாத வயது குறைந்த குழந்தைகளை ரகசியமாக இஸ்லாத்திற்கு மதம் மாற்றுவதை ஊக்குவிக்கும் சமய சொற்பொழிவாளர் ஃபிர்டவுஸ் வாங்கின் வீடியோ அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எனவே அவ்வீடியோவை நிரந்தரமாக நீக்குமாறும் இனியும் அதனை இணையத்தில் பதிவேற்றவோ அல்லது அதுபோன்ற கருத்துக்களை வெளியிடவோ தடை விதிப்பதாகவும் நீதிபதி அருண்ஜித் சிங் உத்தரவிட்டார். அந்த மதபோதகர் மீது வழக்கு தொடுத்த 8 முஸ்லிம் அல்லாத பெற்றோர்களுக்கு செலவு தொகையாக 10,000 ரிங்கிட்டை செலுத்துமாறும் ஃபிர்டவுஸ் வாங் பணிக்கப்பட்டார். ரகசியமாக இஸ்லாத்திற்கு மதம் மாற விரும்பும் சிறார்களின் கோரிக்கைகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து ஒருவருக்கு தாம் அறிவுறுத்தும் வீடியோவை ஃபிர்டவுஸ் வாங் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். அது வைரலாகி பெரும் சர்ச்சையை கிளப்ப அவருக்கு எதிராக ஏராளமான போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டன. இதையடுத்து குற்றவியல் சட்டத்தின் கீழ் போலீஸ் விசாரணையும் தொடங்கியது. இந்நிலையில் ஃபிர்டவுஸ் மீது வழக்கு தொடுத்த 8 பெற்றோர்களும் அவர் சட்டவிரோதமாக நடந்து கொண்டதாக நீதிமன்றம் அறிவிப்பதோடு வீடியோவை நிரந்தரமாக நீக்கவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற கருத்துக்களை வெளியிடுவதை தடுக்க அவரை கட்டாயப்படுத்தும் தடை உத்தரவையும் கோரியிருந்தார். சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவி கொலை வழக்கில் காதல் ஜோடி மீது குற்றச்சாட்டு. செப்டம்பர் 11 மறு செவிமடுப்பு.
கடந்த மாதம் சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவி மணிஷ்பிரீத் கவுர் அக்ஷராவை கொலை செய்ததாக ஒரு வேலையில்லாத இளைஞனும் அவனது காதலியும் நேற்று செப்பாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். பல்கலைக்கழக மாணவர் குடியிருப்பில் மனிஷாவின் சடலம் ஜூன் 24ஆம் தேதி கண்டெடுக்கப்பட்ட 48 மணி நேரங்களில் கைதான 4வரில் இந்த காதல் ஜோடியும் அடங்கும். உடன் கைதான மேலும் 2 மீது குற்றச்சாட்டு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. ஜூன் 23ஆம் தேதி இரவு 9:11 மணிக்கும் 11:31 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் சைபர் ஜெரியா பெர்சியாரான் மல்டிமீடியா முத்தியாரா வில்லா அடுக்குமாடி குடியிருப்பில் அக்கொலையை புரிந்ததாக 19 வயது ஸ்ரீடார்வின் மாதவன் மீது குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டது. அதே நாளில் அதே இடத்தில் அதே நேரத்தில் அந்த முதன்மை குற்றவாளிக்கு உடந்தையாக இருந்ததாக அவனது காதலியான 19 வயது வி டெனிஸ்வரி 302வது சட்டத்துடன் இணைந்து 109வது சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டார். பிடிக்கப்படும் ஒவ்வொரு எலிக்கும் 3 ரிங்கிட் கட்டணம் அம்பாங் ஜெயா நகராண்மை கழகம் வழங்கும். பாசார் பெக்கான் அம்பாங் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பிடிக்கப்படும் ஒவ்வொரு எலிக்கும் 3 ரிங்கிட் வழங்குவதற்கு MPAJ எனப்படும் அம்பாங் ஜெயா நகராண்மை கழகம் முன்வந்துள்ளது. எலிகளை பிடித்தவர்களுக்கான வெகுமதி கட்டணம் ஜூலை 8ஆம் தேதி முதல் ஜூலை 25ஆம் தேதி வரை பாசார் பெக்கான் அம்பாங்கில் காலை 9:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும் முகப்பிடத்தில் வழங்கப்படும் என அம்பாங் ஜெயா நகராண்மை கழகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. எலிகளை பிடிக்கும் நடவடிக்கையில் பெகான் பாசார் அம்பாங் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த வர்த்தகர்கள் கலந்து கொள்ளலாம். அம்பாங் வட்டாரத்தின் சுற்று வட்டாரத்தில் தூய்மையை உருவாக்கும் முயற்சியில் மக்களும் பங்கேற்பதை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் எலிகளை துளைத்தொழிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது.